Hello students, we are going to study HCF and LCM. So HCF ஓட எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். LCM ஓட எக்ஸ்பென்ஷன் லோவஸ்ட் காமன் மல்டிபிள். சொல்லணும்னா HCF ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் காமன் பிரைம் ஃபேக்டர் இன் நம்பர். LCM ப்ராடக்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் பிரைம் ஃபேக்டர் இன்வால்வ்டு இன் நம்பர். ஸோ இப்போ வந்து நான் HCF அண்ட் LCM போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்ப்போமா? இப்போ உதாரணத்துக்கு 620 இந்த நம்பரை வந்து HCF அண்ட் LCM போடுவோம். முதல் வந்து என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிரைம் நம்பர் வச்சு தான் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த 6 இருக்கு, 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பிரைம் நம்பர் என்னன்னு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு 2 3 5 7 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 17 அடுத்து 23 29 இந்த மாதிரி நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. பிரைம் ஃபேக்டர் இந்த 31 இந்த மாதிரி வரும். இது பொதுவாக வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டேபிள்ஸ் ஒன்னாவது டேபிள்ஸ் தவிர வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2 1s 2 வரும். அதுக்காக அது தவிர மற்ற எந்த இதுலையும் வராது. இப்போ வந்து 11 எந்த டேபிள்ஸ் வருது? 11 1s 11 வரும். அது கேட்கல. அடுத்த எந்த டேபிள்ஸ்லையும் இது வராது. இந்த மாதிரி நம்பர் பிரைம் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்லி 2 டிவைசர் தான் இருக்கும். ஒன்னால டிவைட் ஆகும், இல்லைன்னா சேம் அதே நம்பரால டிவைட் ஆகும். இதான் இந்த பிரைம் ஃபேக்டர் வச்சு தான் நம்ம பிரைம் நம்பர் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம் 2 பண்ணும்போது என்ன ஆகுது? 3 வருது. நெக்ஸ்ட் என்னது? இது 3 ஆல ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணா 2 × 3 இந்த மாதிரி ஆகுது. அடுத்து 20 ஃபேக்டரைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் எடுத்துக்கிறோம்? 2 எடுத்துக்கிறோம். என்ன ஆயிருது? பரவாயில்ல 2 தான் எடுக்கிறோம். உடனே 5 போகுமே அப்படின்னு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். 2 5 ஸோ நான் இது வந்து 2 5 இருக்கனால 2 ஸ்கொயர்னு எழுதிடுறேன். இன்டு 5 அப்படின்னு போட்டோம். இப்போ வந்து HCF முக்கியம் கவனிங்க. LCM HCF பார்க்கும்போது 2ல காமன் ஃபேக்டர், காமனான நம்பர் என்ன இருக்கு? காமனான நம்பர் 2 இருக்கு. 2ல ஸ்மாலஸ்ட் பவர் எதுல இருக்கு அதை பார்க்கணும். 2லயும் காமன் நம்பர் பார்க்கணும். அதுல ஸ்மாலஸ்ட் பவர் எதுல இருக்குன்னு என்னன்னு பார்க்கணும். இது ஒண்ணுமே இல்லைன்னா இது 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப ஸ்மாலஸ்ட் பவர் என்னது? 2. ஸோ 2 தான் HCF. LCM பார்க்கும்போது கவனிங்க, காமனான நம்பர் எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். காமனான நம்பர் 2, அதுல ஹையஸ்ட் பவர் எது? 2 பவர் ஆஃப் 2 இதை பார்த்துக்கிறோம். மீதி என்னென்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுரும். மீதி என்னென்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே வரும். 3 இருக்கு, 5 இருக்கு, அதை அப்படியே எழுதிடும். ஓகே, முதல்ல காமன் நம்பர் பார்க்குறோம். காமன் நம்பர்ல ஹையஸ்ட் பவர் போடுறோம். அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அப்படியே போட்டுரும். HCFல என்ன பண்றோம்? காமன் நம்பர் பார்க்குறோம், ஸ்மாலஸ்ட் பவரை போடுறோம். LCM பொறுத்த வரைக்கும் காமன் நம்பர் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், ஹையஸ்ட் பவர் என்னமோ போட்டுரும், மீதி இருக்க நம்பர் அப்படியே எழுதிடும். சிம்பிள், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் LCM. இப்போ இது பார்க்கும்போது என்ன வருது? 2 × 2 × 3 × 5. ஸோ ஆன்சர் என்ன வருது? 4 12 60 வரும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 60 வரும். ஸோ LCM 60, HCF 2. இதுல இன்னொன்னு என்னன்னா HCF × LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர். ஸோ இதுல வந்து HCF என்னது? 2, LCM 60. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 120 வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் நம்பர், இந்த ப்ராடக்ட் என்னது? 6 × 20, அது 120 வரும். ஸோ ரெண்டுமே ஒரே தான் வரும். இதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டது HCF LCM. இதுல இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? இன்னொன்னு சொல்லணும்னா, இப்போ HCFனா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் 2. அதாவது 6லையும் 20யும் வந்து டிவைட் பண்ற ஹையஸ்ட் நம்பர் வந்து 2 தான். 6ஐயும் 20யும் டிவைட் பண்ற ஹையஸ்ட் நம்பர் வந்து 2 தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2 தான். இது வந்து 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 வந்து 6ல டிவைட் ஆகாது, 20ல டிவைட் ஆகும். அடுத்த நம்பர் எடுத்துக்கிட்டா 5 இருக்குன்னா 6 எடுத்துட்டீங்கன்னா அது 6ல டிவைட் ஆகும், 20ல டிவைட் ஆகாது. ஹையஸ்ட் நம்பரே 2 தான் டிவைட் ஆகுறது இதுல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 624 காமன் ஃபேக்டர் பார்க்கணும். 6 பார்க்கும்போது முதல் இந்த மாதிரி தான் அது வரும். 2 × 3. ஓகே,
அடுத்து 24 பார்த்தா என்ன வருது? ஒரு 2 எடுத்துக்கிறோம், சின்ன ஃப்ரேம் ஃபேக்டர் 12 வரும். அடுத்து 2 எடுக்கிறோம், 6 வரும். அடுத்தும் 2 எடுக்கிறோம், 3 வருது. அடுத்து 3. அப்போ 2 பவர் ஆஃப் 3, அதாவது 3 2 இருக்கு பிளஸ் 3. ஸோ இது HCF எப்படி பார்க்கறது? இல்லை ரெண்டுலையும் காமன் என்ன நம்பர் இருக்கு? ரெண்டுலையும் காமனா 2 இருக்கு, 3 இருக்கு. அப்ப 2ல லோவஸ்ட் என்னது? இதை ஒண்ணும் இல்லைன்னா 1 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 2ல லோவஸ்ட் 2, 3ல லோவஸ்ட் அந்த 3ஏ போட்டுலாம். ஸோ HCF இஸ் 6 ஆன்சர். இதுல எல்சிஎம் இப்போ பார்க்குறோம். எல்சிஎம் பார்க்கும்போது இப்ப ரெண்டுலையும் காமனா என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கு. 2ல ஹையஸ்ட் 2 பவர் ஆஃப் 3. 3ல அப்படியே எழுதிடலாம், எல்லாமே ஒண்ணுதான். அப்படியே எழுதும் போது இது வந்து 2 into 2 into 2 into 3. ஸோ ஆன்சர் 24 வரும். எல்சிஎம் 24, HCF 6. இப்படிதான் எல்சிஎம் அண்ட் HCF பார்க்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம சுலபமான முறையில் ஈஸியாக எப்படி HCF பார்க்குறதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.